கனரவான உச்சல்ல உள்ளுக்குள்ள பாக்கிங் உள்ள போறேன் ஃபைனலாக நாங்கள் அந்த ரீச்சா பார்க்குக்கு வந்துட்டோம். அப்படி உள்ளே போகும் 5 வயதுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு 300 ரூபாயும், அதுக்கு கீழ்பட்ட ஆக்களுக்கு 100 ரூபாயுமாம். எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொல்லுங்க? எப்படி ரீச்சா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்ன காசிரிக்கா சரியா? நாங்கள் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுக்க வரல, சும்மா எங்களை எடுக்கிறதுக்கு காசா குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்னேன்ல. இங்கே வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ. கேமரா கொண்டு வரதுக்கு 6000 ரூபா தரட்டாம். அதனால கேமரா கொண்டு உள்ள வைக்கம்பா பா. இதுக்கு லைட் செட்டப் ஒன்றும் கொண்டு கேமராவுக்கு 6000 ரூபாயாம். அப்போ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அது எடுக்க வரண்டா கூட எடுப்பாங்களே, தெரியல. ஏன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டிக்கெட்ஸ் எடுத்த உடனே இதுவும் தராங்க, அவங்களோட லீஃப்லெட் ஒன்று தராங்க, எங்கெங்கே என்னென்ன இருக்குதுண்டு இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, நம்பர் போட்டிருக்கிறாங்க. அதன்படி நம்ம உள்ளுக்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். வாங்க போவோம். டிக்கெட்ஸ் என்ன காட்டணுமா? வாங்க. இந்த 2 அதில் மிச்சம் எல்லாரும் மொத்தமாக 10 பேர் அவ்வளோ அடிச்சுடுங்க. சைக்கிள் 100 ரூபாயோ 200 ரூபாயோ சைக்கிள் எடுத்தா ஓடி தெரியலாம் போல. ரீச்சா எப்படி ஒரு அழகிய எலிஃபெண்ட் ஒன்று செதுக்கி வச்சிருக்கிறாங்க. முன்னுக்கு மரம் காற்றுல அசைஞ்சு கொண்டே இருக்கிறது. இந்த மரத்தை பாருங்கள். கவிஸ்வன் எங்களோட வரப்போறாரோ நம்பே பொம்பளை பிள்ளையா? வரப்போறீங்க, வாங்க. நீ என்ன இரு போவோம். அப்படி ஒரு அழகிய தமிழ் புலியை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இங்கே தமிழ் திருவள்ளுவர் இருக்கிறார். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். இங்கே சங்கிரிக்கு ரயின் ஒன்று விட்டுருக்கிறாங்க. இதுக்குள்ள மக்களை ஏற்றி கொண்டு நம்ம பார்க்க வந்த பார்வையாளரை ஏற்றி கொண்டு சுற்றி காட்டிட்டு வருவாங்க. திரும்ப கொண்டு வந்து இங்கே விடுவாங்க. தமிழர்களின் பாரம்பரியத்தை அப்படியே நிலைநாட்டுறதுக்காக வேண்டி மாட்டு வண்டியிலெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சுவையுட்டு ரெஸ்டாரண்ட் வைக்கோலால் நெய்யப்பட்டது. இங்கே பாருங்கள், அப்படி பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குதுண்டு. வருது வாகனம். இந்த வாகனத்துலையும் சுற்றி பார்க்கலாம் நம்ம. கிளி, பச்சை கிளிகளை இந்த பெரிய கூண்டுண்டு அடைச்சி இங்கே பாருங்கள் எவ்வளவு பச்சை கிளி என்று. இதை பாருங்கள், பேர்ட்ஸ் பார்க்குகள் இருக்கிற அந்த பெரிய பெரிய கிளிகள் இருக்குது. அவ்வளோ சத்தம் போடுறாங்க. சரியா தெரியா? ஏன்னா நெட்டு தானே உள்ளுக்குள்ளால. இங்கே அதே இது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அந்த கிளிகளை வச்சிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எவ்வளோ கிளிகள் காசு கொடுத்தோம்டா டீன் கொஞ்சம் தான் அந்த கையில் தந்து உள்ளே அனுப்புவாங்க. நம்ம போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே வரலாம். கையெல்லாம் அப்படியே கடிச்சு சாப்பிடு. நகம் 200 மண்புழு உரம் திண்ம கழிவு செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மண்புழு 1 கிலோ 200 ரூபாயாம். இது தூரிகை. இது வந்து தாளம்.
கையால் செய்யப்பட்ட உபகரணங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இதுக்குள்ளே போயும் பார்க்கலாம் நம்ம. இது வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற இடம். அதுக்கு எல்லோரும் மாறி மாறி ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கோம். டிக்கெட்ஸு 300 ரூபா தான். என்ட்ரன்ஸில் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து வழியாக பார்த்துட்டு போகலாம். பழமுதிர் சோலை, நிறைய பழங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன ஒரு கார்டன் லாக் பண்ணியிருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நிறைய தேங்காய்கள் உரிச்சு கிடக்குது. தென்னை மரங்களை நாட்டி வச்சிருக்கிறாங்க. இது வாங்குறதுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு போகலாம்னு பாருங்க. இப்படி தான் நம்ம முதல்ல வீட்டில் அம்மா அப்பா எல்லாம் இப்படி தான் இருந்து அரிக்கலாம்புல நம்ம வாழ்ந்த நம்ம இதை எடுத்து காட்டுற விதமாக அதே இதில் தத்துரூபத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளோ சிலைகள் அழகான இது பல்லாங்குழி என்று சொல்லுவாங்க. பல்லாங்குழி நீங்கள் விளையாடிக்கிங்களே தெரியல, விளையாடுறதாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது என்று சொல்லுவாங்க. அழகிய ஒரு வீடு அழகாக இருக்கிறது பார்க்குறதுக்கு. கிளி ஒன்று காலை தூக்கி வச்சு ரீச்சா அப்புளுக்கு மேலே காலை தூக்கி வச்சுட்டு நிற்கிது. பக்கத்துலேயே ஒரு துர்கா காளியம்மா வீரத்தாய். இது வந்து சலவை தொழிலாளிகள். அழகிய ஒரு நீர்வீழ்ச்சியிலிருந்து தண்ணி வந்து ஒரு ஆள் அங்கே கழுவி கொண்டிருக்கிறாரு. இந்த அம்மா அடித்து கழுவி பொழிஞ்சு கொண்டிருக்கிறாவு. இந்த சிலை தான் அந்த டிக்டாக்ல ரன்னிங்கில் போனது கொஞ்சம் காலமாக. இப்போ நாங்களும் இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க போகிறோம். பார்ப்போம். என்ன ஃபோனுக்கு தான் சார்ஜ் இல்லாமல் போயிட்டுது. இது குறிஞ்சி தங்குமிடம். தங்குற ஆக்கள் மட்டும்தான். இது வந்து விசில் அடிச்சு அக்கா கூப்பிட்றாவு. தங்குறண்டா கூட எடுப்பாங்க. ஒரு ஆளுக்கு 24,500 ரூபா. இந்த காசு கொடுத்து நீங்கள் தங்குவீங்களா? கஷ்டம். இதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் தான். எப்படி அழகாக செய்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த காலத்து இது வந்து குரங்குகள் இருக்கிறது. அசோகவனம் என்ற பெயர் கொடுத்துருக்காங்க. சீதையை கொண்டு வச்சிருந்தால் அப்படியா. பாருங்க சரவண கோட்டம். இதுக்குள்ள நிறைய மயில்கள் வளர்க்குறாங்க. மயில் தெரியுது அவங்களுக்கு பாருங்க. நம்மளோட தமிழ் மன்னன் இல்லாளன் குயவர்கள் சட்டிவானை செய்கிறவங்க. இப்போ நம்ம யார் இந்த மண் சட்டிவானை எல்லாம் சமைக்கிற அந்த நேரத்தில் சமைச்சு சாப்பிட்ருப்போம். இப்போ கஷ்டம். இப்போ எல்லோரும் அலுமினியம் பிளாஸ்டிக்கு அப்படி என்ன மாறி போனதால் இந்த மண் சட்டிக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறல. ஆனால் இருந்தாலும் இந்த ரீச்சா பார்க்கல இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இங்கே பார்த்தா மீனவர்கள் கடலில் இருந்து மீன் பிடிச்சிட்டு வந்து மீனும் கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. எல்லாருக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இந்த ரீச்சா பார்க்கல எல்லாருக்குமே சிலைகள் வடிக்கப்பட்டிருக்குது. இதுவும் ஒரு அழகிய பாத்து. இங்கே சரஸ்வதி கல்வி தாய் என்று குறிப்பிட்டிருக்காங்க. சரஸ்வதி இங்கே பார்த்தா இவர் தான் முக்கியமான ஆள் நம்மளோட நாட்டுக்கே. விவசாயி மண்பட்டியோட ஒரு ஆள் நிற்கிறாரு. பின்னால் வயலுக்குள்ள ஒரு ஆள் நிற்கிறாரு. எல்லாமே பழமை மாறாமல் வச்சிருக்கிறாங்க. பெண்கள் இவங்க வந்து அரிசி நெல் குத்தி
சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றோம் அந்த நேரத்தில் அதே இது கெட்டப்பாக செட்டப்பாக செஞ்சு வச்சுருக்காங்க அதே சிலைகள். அப்படியே பார்த்தா ஃபுல்லாகவே சிலைகள் தான் இந்த பக்கம் ஃபுல்லாக. இரும்பு ஏன்னா இது என்ன செய்கிறவங்க கொல்லர்கள்னு சொல்கிறா. கொல்ல என்ன இரும்பு பட்டறையில் வேலை செய்கிறாங்க பாருங்க. இதுதான் முதலாவது இதயம். ரெண்டாவது இதயத்தில் எழுதிக்காங்க கண்களால் கைது செய். மூன்றாவது ஒன்றும் இல்லை பெயில் கூட பனியானது உன்னை பார்த்த பின். என்ன ஒரு எழுத்து எப்படி என்று பார்த்து சொல்லுங்கள். இங்கே லவ் என்ற ஒரு இடம் ஒன்று இது. அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோட்டோ எடுத்து முடியும் எப்படி போவோம் இருக்கலாம்ல. சங்கீத ஸ்வரங்கள் இவங்க வந்து தோட்ட தொழிலாளர்கள். அவங்களுக்கு முக்கியத்துவம் ஒன்று கொடுத்துருக்கீங்க. கொழுந்து பறிக்கிறாங்க பாருங்க. என்ன பவி இது? உழவர் தான். உழவர் என்ன செய்கிறாரு? சரியா எனக்கு தெரியல. நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டாயமாக. உழவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு. நெசவு தொழில் செய்கிற பெண் பிள்ளை பெண் அம்மா ஒருத்தரை வச்சிருக்கிறாங்க. நெசவு தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. சங்கர் இல்லம். இது வந்து சும்மா இல்லம் ஒன்று செஞ்சுருக்காங்க. அங்கால பார்த்தா இதுக்குள்ளால நம்ம ஜன்னலுக்குள்ளால பார்த்தா அங்கால ஒன்றும் இல்லை. சும்மா முன் கட்டிடம் மட்டும்தான் இது. பின்னுக்கு ஒருத்தரும் இல்லை. வீடு இல்லை. உண்மையில் நம்பிடுறாங்க வீடுண்டு. என்னடா சுலகில் நெல் புடைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நெல் புடைச்சி கொண்டிருக்கிறாங்க சுலகில் வச்சு கொண்டு. இவங்க வந்து துளசி மரத்தை கும்பிட்டு கொண்டிருக்காங்க. உண்மையான துளசி. ஆனால் நிற்கிறது பொம்மை. அதாவது நிற்கிறது சிலை. உண்மையான துளசி. இங்கே நல்வரவு எல்லாம் பழைய காலத்தில் இருந்திருக்கும். இப்போது நிலைமைக்கு இல்லை. அது வந்து தமிழ் இல்லம். ஒவ்வொரு இல்லம் வச்சிருக்காங்க. இது வந்து சிங்கள இல்லம். கேமஸ்ரீ இல்லம். இதை பாருங்க. இப்படி எங்கால நம்மட ஜுனைதீன் மஹாலா அவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார் அவரை வீட்டிலிருந்து. இது வந்து டால்பின். இங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட் ஒன்று எடுக்கிறாங்க. இதுக்குள்ளே நம்மளும் போய் ஃபோட்டோ ஒன்று எடுப்போம். என்ன ஃபோட்டோ வீடியோ எடுப்போம். நம்ம மட்டுமாச்சும் எடுப்போமே. அழகான ஒரு சைக்கிளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ரிக்ஷாக்காரன் பழைய ரிக்ஷா வண்டி ஓடுறது அது. ஸ்கூட்டி பைக் ஒன்று இருக்குது. இதில் ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை. இங்கே சின்ன பிள்ளைகள ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ப்ளே ஏரியா. அடுத்த ரிக்ஷா இருக்குது. இது கொஞ்சம் மாடலிங் இருக்குது. பவி சார் சொல்கிறாரு மாடலிங் ரிக்ஷா. பச்சை கலர் ரிக்ஷா. இது வந்து கேமிங் பிளேஸ் தான். இது மகிழ்ச்சியில் உச்சம். கன் ஷூட்டிங். இதில் இந்த கன் ஷூட்டிங் அங்கே இருக்கிறத வைன் பண்ணி அடித்தா கிஃப்ட் எதுவும் தருவாங்களான்னு கேட்டால் தர மாட்டாங்க. இதோட பேர் என்ன தெரியுமா? நாதமா ஜால் நாதமா ஜால். இது வந்து தங்குமிடம். ரீச்சாலை ஸ்பாவும் இருக்குது. மசாஜ் சென்டரும். ஹார்ஸ் ரைடிங் குதிரை சவாரி. குதிரை 200 மீட்டர். இதுவும் ஒரு சவாரி தான். எப்படி? காதல் கோட்டை. ஐ லவ் ரீச்சா. காதல் கோட்டை. இது வந்து குதிரை ஒன்று பாஞ்சமாக இருக்குது.